ஷலோம். உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நாளில் உங்களுக்கான ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை எபிரேயர் நிருபத்தில் 12வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடு ஓடக்கடவோம். ஆமென். நாம் ஒரு 4 பாயிண்ட்ஸில் புள்ளி விபரத்தில் என்னை உயிர்ப்பியும் ரிவைவ் அஸ் என்ற தலைப்பில் நாம் செய்தியை கேட்டுக்கொண்டு வருகிறோம். ஆம், நிச்சயமாகவே ஆண்டவர் தாமே நம்மளை ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலும் அவர் நம்மை மீட்டெடுத்து உயிர்ப்பித்து நம்மை வாழ வைக்கிற தெய்வமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆகையால இந்த வசனத்தின் பிரகாரமாக மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க என்று சொல்லுகிற பொழுது, நீங்கள் எபிரேயர் 11வது அதிகாரத்தை பார்த்தோம் என்றால், விசுவாசத்தில் வல்லவர்களானவர்கள், விசுவாசத்தில் ஜெயித்தவர்கள் அந்த பட்டியல் 11வது அதிகாரத்தில் இருக்கும். நம்மை போல பாடுகள், நம்மை போல சூழ்நிலைகள், நம்மை போல அநேக காரியங்களை அவர்கள் எல்லாம் சந்தித்தவர்கள் தான். ஆனாலும் விசுவாசத்தில் வல்லவர்களாக இருந்து எல்லாவற்றையும் ஜெயிங்கொண்டு ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். அவனமாக இந்த நாட்களில் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற எப்படியாய்ப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் சரி, எப்படியாய்ப்பட்ட போராட்டங்களாக இருந்தாலும் சரி, எப்படியாய்ப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, தேவன் தாமே நம்மோடு கூட இருந்து நம்மை உயிர்ப்பிக்கிறபடினாலே, அதை விளங்க பண்ணுகிறபடினாலே, நமக்கு ஜீவனும் பரிபூர்ண ஜீவனையும் தேவன் கொடுக்கிறபடினாலே, இப்படியாய்ப்பட்ட எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களை அமுக்கி உங்களை இழுத்து கொண்டிருக்கிற யாவற்றையும் அந்த தூசிகளை உதறிவிட்டு எழும்பு என்று சொன்னது நிமித்தமாகவே இப்பொழுதும் பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்குகிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை தூக்குகிற முடிக்கிறோமாக இயேசுவை நோக்கி நாம் பொறுமையோடு ஓடக்கடுவோம். ஆமென். ஸோ பாரமான யாவற்றையும், எதெல்லாம் நமக்கு பாரமா இருக்கு, நம்மளோட வாழ்க்கையில எதெல்லாம் பாரமா இருக்கு, நம்மளோட இருதயத்தில் எதெல்லாம் பாரமா இருக்கு, நம்மளோட சிந்தையில் எதெல்லாம் பாரமா இருக்கு, எதெல்லாம் நம்மளுடைய சமாளிக்க முடியாமல் ஒரு மன அழுத்தம் பாரமா இருக்குதா வேணும் சொல்லுகிறது. அந்த பாரமான யாவற்றையும் நம்ம என்ன செய்யணுமா, தள்ளி விட்டுறணும். அது மட்டும் நம்ம சுற்றி நெருக்கிற பாவத்தை நம்ம மேற்கொள்ள வேண்டும். பாவத்தில் பெரிய பாவம் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, தேவனை அறியாமல் இருப்பதுதான் பாவம். இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை எப்படி அறிந்து வைத்திருந்தாரோ, அவர் எப்படி ஆயப்பட்டவர் அப்படின்ட்டு அறிந்து வைத்திருந்தாரோ, அவ்வண்ணமாக நம்ம அறியாமல் இருக்கிறது தான் பாவம். ஒருவன் தேவனை சரியாக அறியாவிட்டால் அவன் அநேக பாவத்தில் சிக்கக்கூடும். தேவன் என்னோடு கூட இருக்கிறார், தேவன் நல்லவராக இருக்கிறார், தேவன் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார், தேவன் என்னை நீதிமான ஆக்கி இருக்கிறார், தேவனுடைய பாவத்தை மன்னித்து இருக்கிறார், தேவனை மீட்டெடுத்திருக்கிறார், தேவனை அரவணைத்துக் கொண்டிருக்கிறார். வாவ்! இப்படி எல்லாம் தேவன் மேலே அவரை அனுபவிக்கிற அந்த அனுபவத்தில் வந்தோம்னா, நம்மை சுற்றி நெருக்கி வருகிற பாவத்தை நாம் தள்ளிவிட்டுருவோமா. தள்ளிவிடுறது மட்டுமல்ல, விசுவாசத்தை தூக்குகிற முடிக்கிறோம் ஆகிய இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓடக்கணுவோம். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். யார் உங்களை அழைத்தார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை அழைத்தார். நீர் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்து கொள்ள பிதாவோட தேவன் சொல்லி இருக்கிறார். அவர் நம்மை அழைத்தபடினாலே, அந்த விசுவாசத்தை நம்மளுடைய வாழ்க்கையில அவர் ஒரு விதையாக விதைத்திருக்கிறபடினாலே, அழைத்தவர் முடிவு பறந்து மட்டும் நம்மை நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். கீழே மற்ற பிரச்சனைகளை பார்க்க வேண்டாம், சுற்றி இருக்கிற நெருக்குகிற பாரமான யாவையும் நம்ம பார்க்க வேண்டாம், நம்ம சூழ்ந்து இருக்கிறத பார்க்க வேண்டாம். அழைத்த இயேசுவை மாத்திரம் பார்த்து கொண்டு ஓடும் பொழுது நிச்சயமாக நாம் வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். ஆகவே உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். தேவன் நிச்சயமாகவே உங்களையும் என்னையும் இந்த வருடத்தின் நடுவில் உயிர்ப்பித்து அதை விளங்க பண்ணி
ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனையும் கொடுத்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென்.